ராசிபுரம் பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய முயலும் திமுக அரசை கண்டித்து நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராசிபுரம் பேருந்து நிலையத்தை அணைப்பாளையம் பகுதிக்கு மாற்றுவதை கண்டித்து கடந்த 24ஆம் தேதி அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டது. மக்களுக்கான பிரச்சினை குறித்து போராட்டம் நடத்த விடிய அரசின் ஏவல் துறை தடை விதித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வரும் 31ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் நிறுவனங்களுக்கான தொழில் உரிம கட்டணம் 30,000 ரூபாய் வரையிலும் தொழில் வரியினை 35 விழுக்காடு வரை உயர்த்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான உரிமம் பெறும் கட்டணத்தை உயர்த்தவும் தொழில் வரியை 35 விழுக்காடு வரை உயர்த்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாத வருமானம் 21,000 ரூபாய்க்குள் உள்ள நபர்களுக்கு வரி உயர்வு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 21,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு வரி 135 ரூபாயில் இருந்து 180 ரூபாயாகவும், 30,000 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு 315 ரூபாயில் இருந்து 430 ரூபாயாகவும், 45,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு 690 ரூபாயாக இருந்த வரி 930 ரூபாயாக உயர்த்திட தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வரியை 6 மாதத்திற்கு ஒருமுறை செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தொழில் வரியை 35 விழுக்காடு உயர்த்திய விடியா மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சிறு குறு தொழில் முனைவோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசை கண்டித்து விடியா திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கும் காவல்துறை ஆசிரியர்கள் அமைதியான முறையில் நடத்தும் போராட்டத்தை ஒடுக்க முயற்சி செய்வதாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் தலைமையிலே போராடுவதற்கு இந்த காவல்துறை அனுமதி அளிக்கிறது. ஆசிரியர்கள் ஜனநாயக முறையிலே தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்துகிற போராட்டத்திற்கு கடுமையான அடக்குமுறையை ஏவிவிடுவதை தமிழ்நாடு டிட்டோஜாக் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசு இந்த கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டுடைய ஆசிரியர்களுடைய 31 அம்ச கோரிக்கைகளையும் பறிக்கப்பட்ட சலுகைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து இந்த நாளை நடைபெறக்கூடிய மறியலும் இதைவிட வீச்சாக. விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி 2வது நாளாக போராட்டம் நடத்த வந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டம் நடத்த வந்தனர். போராட்டம் நடத்துவதற்கு முன்பே விடியா அரசின் காவல்துறையினர் அவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அமைதியான வழியில் போராட வந்த தங்களை காவல்துறையினர் ஒடுக்கும் முயற்சியில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கூறியுள்ளனர். அரசானது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் நாங்கள் கேட்கின்றோம். பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்றார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் அந்த மத்திய அரசு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்று சொன்னார்கள். இது போன்ற எந்த கோரிக்கைகளையும் அவர்கள் உறுதியளித்த கோரிக்கைகளை தான் நாங்கள் கேட்கின்றோம். எதையுமே வழங்காமல் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் இந்த அரசாணை 243 அமல்படுத்தியது தான் எங்கள் ஆசிரியர் மத்தியிலே மிகப்பெரிய மன உளைச்சலையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த அரசாணை 243 ரத்து செய்யும் வரை எங்களது பேரமைப்பான டிட்டோஜாக் அமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை குன்றத்தூர் அரசு தொடக்கப் பள்ளிக்கு ஆசிரியர்கள் யாரும் வராத நிலையில் ஊழியர்கள் பள்ளிக்கு விடுமுறை என கூறி மாணவர்களை திருப்பி அனுப்பி வைத்த சம்பவம் பெற்றோர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 3 நாள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக குன்றத்தூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் ஒருவர் கூட வராததால் பள்ளி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு வந்த நிலையில் ஆசிரியர்கள் இல்லாததால் விடுமுறை என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மாணவர்கள் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர். விடியா திமுக அரசு பள்ளிகளை நடத்தும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.